If the mean and coefficient of variation of your data are 15 and 48 respectively, then find the value of standard deviation. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் அப்படின்றது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது சிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா சிக்மா கேட்குறாங்க. ஸோ சிவி கொடுத்துட்டாங்கனாவே ஃபஸ்ட்டு நம்ம சிவியினுடைய ஃபார்முலா எழுதலாம். தட் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிவிக்கு பதிலாக நமக்கு 48 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பார் மீன் வேல்யூ பார்த்திங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க இன்டூ 100 இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிவிஷனில் இருக்க 15 லெஃப்ட் சைட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ 48 இன்டூ 15 ஈக்குவல் டு சிக்மா இன்டூ 100 இருக்கும். அகைன் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 100 லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகும். ஸோ 48 இன்டூ 15 பை 100 ஈக்குவல் டு சிக்மா அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு நான் 48 and 15 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 48 இன்டூ 15, 5 8s are 40, 20 24. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 720 வரும். டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிக்மா. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். கீழே ஒரு ஜீரோவாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கலாம். இப்போ சிக்மா தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய ஆன்சர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.2 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம 7.20 அப்படின்னும் எழுதலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.